குட் மார்னிங் மேம். ஆக்சுவலாக நான் வந்து லாஸ்ட்டு 20 டேஸ் அந்த ஹெர்பா லைஃப் வந்துட்டுருக்கேன். எனக்கு இதுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. 2 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரெயினில் பிளட் கிளாட் ஆச்சு. இப்போது பிளட் கிளாட் ஆனதுலேருந்து என்னால் நார்மலாகவே லைஃப் லீட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து தேவை வந்து நல்ல தூக்கமே எனக்கு கிடையாது, தூங்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அது ரிலீஃப் ஆகிருக்கு. செகண்ட் வந்து பாத்ரூம் போகும்போது மோஷன் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். தலையெல்லாம் பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும், நார்மலாக இருக்க முடியாது. இப்போ அப்படி இல்லை, நல்லாயிருக்கு. கான்ஸ்டிபேஷன் சரியாக இருக்குது. ரெண்டாவது நிறைய சாப்பிடுவேன். அந்த ஃபுட் கிரேவிங்ஸில் நிறைய இருக்கும். சுகர் நிறைய சாப்பிடுவேன். அதுமாதிரி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். அது வந்து இப்போ எனக்கு டோட்டலாக அவாய்ட் ஆகிருக்கு. நான் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட அதை எடுத்துக்க தோணலை. செகண்டு பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் மேரேஜ் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஒரு இப்போ ஷார்ட்டாக இருந்தால் கூட ஃபாஸ்ட்டாக நடப்பேன். ஆனால் இப்போது வந்து என்னால் நடக்கக்கூட நானே என்னை தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்போவுமே ரொம்ப லேசினஸ்ஸாக இருந்துச்சு. எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, ஒரு ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எங்கள் கிளப்புக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறது, வந்து ஆக்சுவலாக நான் 94 kg இருந்தேன். ஃபஸ்ட்டு பிஃபோர் மேரேஜ் 65, 60 ரொம்ப ஒல்லியாக ரொம்ப இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ போக 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 வெயிட் ஏறிட்டு ரொம்ப ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன், டேப்லெட்ஸ், ரெண்டாவது நிறைய ஃபுட்டு, சிக்கன், ரைஸு, பரோட்டா அதெல்லாம் நிறைய சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா வெயிட் ஏறிடுச்சு. இப்போது இங்கே வந்து பிறகு 4.2 kg வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை நாள்? 17 டேஸில். நெக்ஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா தூங்குறேன். ஹாப்பி டு ஹெர்பா லைஃப் மேம். தேங்க்யூ நளினி மேம் அண்ட் சுரேஷ் சார். சூப்பர். தேங்க்யூ.